ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிக்கன் லிவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கு கூடவே 2 தக்காளி வெட்டி வச்சதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கரம் மசாலா, அது கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம கடைசியில் இறக்கும் போது மிளகுத்தூள் போடுறோம் அப்படின்றதுக்காக. இதுக்கு கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் ஈரல் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப் கொடுங்க. ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா கொதிக்கணுன்றதுக்காக நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நான் கழுவி அலசி வச்சுருக்க ஈரல் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடுறேன். ஈரல் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுனால 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்தா இப்படி இருக்குங்க. இதுக்கு கூடவே தேவையான அளவு பெப்பர் பொடி நான் சேர்த்துக்கிறேன். ஈரலில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த பெப்பர் தான். கடைசியாக இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நான் இறக்கிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் பாய், see you in the next video.